கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நம்முடைய சிந்தைகளை வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு கிருபை பெற்றவர்கள். வேதத்திலே எல்லா மனுஷர்களுக்காகவும் தான் தேவன் தம்முடைய கிருபையை வைத்திருக்கின்றார். கிருபை என்பது நாம் அறிந்திருக்கிறது போல தகுதியில்லாத ஒரு மனுஷனை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறதற்காக, அதாவது அவன் தகுதியுள்ளவனாக மாறுகிறதற்காக தேவன் அவனுக்கு கொடுப்பது, அது தான் கிருபை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, நாம் தேவனிடத்தில் சேருகிறதற்குரிய தகுதி இல்லாதவர்கள். ஏனென்றால் மனுஷர்கள் பாவிகள். ஆனால் அவருடைய தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே கிருபையின் சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்து அதன் மூலமாய் அவரிடத்தில் சேர்த்து கொண்டார். தகுதியற்றவனை தகுதியுள்ளவனாக்குவதற்காக பரலோகம் கொடுக்கின்றது கிருபை. இப்படி வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் தேவ கிருபையினால தான் நிறைந்திருக்கின்றது. நாம் சுகமாயிருப்பது தேவனுடைய கிருபை, நாம் பாதுகாக்கப்படுவது தேவனுடைய கிருபை, நாம் நிற்கிறது நிர்மூலமாகாதிருக்கிறது, அழிவிலிருந்து காக்கப்படுகிறது, எல்லாமே கிருபையினால தான் நடக்கின்றது. நாம் மனுஷர்கள் ஒன்றிற்கும் தகுதியுள்ளவர்கள் அல்ல, தேவன் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். இந்த அடிப்படையில் வேதத்திலிருந்து கிருபை பெற்றவர் சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று கேட்டவர்கள். ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று கேட்டார்கள், அவர்களுக்கு தேவன் கொடுத்தாரா என்கிறதை சற்று நாம் பார்க்க போகின்றோம். மனுஷர்களுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்க வேண்டும். அதிகாரியினுடைய கண்களிலே, பெற்றோருடைய கண்களிலே, பிள்ளைகள் ஆசிரியருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். அதுபோல் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர்கள் உயர் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நினைக்கிறதுண்டு. ஆனால் வேதத்திலே தேவனுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள், கேட்டவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் யார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்கே ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு நாள் பகலினுடைய ஒரு உஷ்ணமான நேரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருக்கின்றார். அப்பொழுது 3 புருஷர்கள் அந்த வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள், கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே ஆபிரகாம் ஓடி சென்று அந்த அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறதற்கு முடியும். 2வது வசனத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆபிரகாமினுடைய வீட்டு அருகிலே தேவன் வந்திருக்கின்றார். 1வது வசனம் சொல்லுகிறது, மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று. அன்பானவர்களே, கர்த்தர் அவனுடைய கூடார தண்டையில் வந்த பொழுது அவரை வரவேற்கிறதற்கு ஆபிரகாம் மிகவும் மனத்தாழ்மையுள்ளவனாக இருந்தான். இங்கே ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஆபிரகாமனுடைய வீட்டுக்கு தேவன் வந்தார்.
தம்முடைய தூதர்களோடு அவர் அங்கே எழுந்தருளினார். இதை ஆபிரகாம் பயன்படுத்தி கொண்டான். நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், சற்று இளைப்பாருங்கள் என்று அவர்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கின்றதை நாம் தொடர்ந்துள்ள வசனங்களில் பார்க்கின்றோம். இங்கே கேட்ட காரியம் என்னவென்றால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருடைய வீடுகளிலும் தேவன் வாசம் பண்ணும்படி விரும்புகின்றார். ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று. இதை கவனிக்கின்ற உங்கள் வீடுகளிலும் தேவன் வாசம் பண்ணும்படி விரும்புகின்றார். ஆனால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பினார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை வாழ்த்துதலாக கூறுங்கள். சமாதானத்துக்கு பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களிடத்தில் தங்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் சமாதானத்துக்கு பாத்திரனுடைய வீட்டில் தங்கியிருங்கள். பாத்திரவான்களுடைய வீட்டில் தான் தேவன் தங்குவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்னுடைய கூடாரத்தினிடத்தில் வந்துவிட்டார், கர்த்தரை விட்டுவிடக் கூடாது என்று மிக கரிசனையோடு அவர் செயல்பட்டார். உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்களை தேடி வந்தாரே, இயேசு உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறாரே, உங்கள் வீட்டிலே உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவுக்கு இடம் இருக்கின்றதா? இயேசு உங்களோடு தங்கி இருக்கின்றாரா? உங்கள் குடும்பத்திலே அவர் பிரசன்னமாயிருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறாரா? சிந்தித்து பாருங்கள். அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாம் இந்த சிலாக்கியத்தை விட்டுவிடவே இல்லை. அவன் அதை உறுதியாக பிடித்து கொண்டான். நீங்களும் அப்படி செய்ய வேண்டும். எந்த குடும்பம், எந்த தனி மனிதன் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளுவார்கள். ஆண்டவரை நீர் என்னோடு தங்கி இருக்க வேண்டும், ஆண்டவர் என்னோடு வாசம் பண்ணணும், என்னோடு நடக்கணும், நீங்க எனக்குள்ளே இருக்கணும், நீங்க என் கூட வரணும், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் பிரயாணப்படுகிற இடத்துல, நான் தங்கி இருக்கிற இடத்துல எல்லா நேரத்திலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களோடு தேவன் இருப்பார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைப்பார். தீங்குகள் அவர்களை மேற்கொள்ளாது. இங்கே ஆபிரகாமை தேடி வந்த கர்த்தருக்கு அவன் இடம் கொடுத்தான். நமக்கு தெரியும், சகேயு என்கிற மனுஷன், அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கிறதற்காக அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து இயேசுவை பார்த்தான். அப்போ அவனுடைய ஆர்வத்தை இயேசு அறிந்து அவனை பார்த்து சொன்னார், நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். அப்பொழுது அவன் உடனே சந்தோஷத்தோடு வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றான். இயேசு அந்த வீட்டிற்குள்ளே சென்று சொன்ன காரியம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. தேவன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டு. எந்த குடும்பம் கர்த்தருக்கு தங்கள் வீட்டிலே இடம் கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து நடந்து கொள்ளுகிறதோ அங்கே எல்லா நன்மைகளும் உண்டு. கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்கள் காணும்படிக்கு செய்வார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இப்படி ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று உட்கார வைத்து உணவளித்ததினாலே அவனுக்கு என்ன கிடைத்தது என்கிறதை நம்ம பார்க்கணும். அதில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இதே அதிகாரம் 10வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாம் நீண்ட நாள் காத்திருந்த, ஆபிரகாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய இறுதி வாக்கு தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார்.
ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த நமக்கு தெரியும். அந்த பிள்ளை இல்லாதது நிமித்தம் அவர் மிகவும் வருத்தப்பட்டிருந்தார். ஆண்டவரிடத்தில் பல முறை ஜெபம் பண்ணியிருந்தார். கர்த்தர் வாக்குத்தத்தமும் கொடுத்திருந்தார். ஆனால் இங்கே வாசிக்கின்ற போது கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். 10வது வசனத்திலையும் சொல்லுகிறார், 14வது வசனத்திலையும் சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இறுதியாக கர்த்தர் சொல்லிவிட்டார், கட்டாயம் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அன்பானவர்களே, பாருங்கள், நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக அவன் எதிர்பார்த்திருந்த நன்மையை எப்பொழுது இறுதியாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்தான் என்றால், கர்த்தர் அவனை வீடு தேடி வந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு சித்தம் கொண்டிருந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டான். அநேக மனிதர்கள் தங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை தவற விடுகிறார்கள். கர்த்தர் கிருபையாய் கொடுக்கின்ற சிலாக்கியங்களை வேறு காரியங்களை சொல்லி தள்ளி போடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஆசீர்வாதங்களுக்கு அருகில் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றது. சிலருக்கு கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டவில்லை என்கிற பழமொழிக்கு ஏற்றாற்போல் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் நழுவி போய்விடுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இருக்கின்ற இடத்தில் தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவனுக்கு இடம் இல்லையே, அங்கே தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கும் இடம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாம் நமக்குரியதா இருக்கும். ஆபிரகாம் இதை புரிந்து கொண்டு கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். நீர் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர் அவனோடு அங்கே தங்கினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல இறுதியான வாக்குத்தத்தத்தை தன்னுடைய பிள்ளையை குறித்து கொடுத்தார். இன்னும் ஒரு காரியம் அங்கே நடந்தது. அவர்கள் புறப்படுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், சோதோமுனுடைய அக்கிரமம் மிகவும் கொடியதாக இருக்கின்றது. ஆகவே அங்கே தன்னுடைய தூதர்களை அனுப்பி அது உண்மைதானா என்று நான் பார்க்க போகிறேன் என்று ஆபிரகாம் புரிந்து கொண்டார். சோதோமுனுடைய அழிவு நெருங்கிவிட்டது என்று. அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து இவனோடு மிக நீண்ட வருஷங்கள் பயணித்து இப்போது தனியாக அவன் அந்த சோதோம் என்கிற பட்டணத்திலே கூட அமைத்து அங்கே அவன் தங்கி இருக்கின்றான். இப்போ லோத்துவை அவன் நினைக்கின்றான். உடனே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, அந்த ஒரு பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை. அப்போ 50 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இல்லை என்கிறதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஒருவேளை 5 பேர் குறைவாக இருந்து 45 பேர் இருந்தாலோ என்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், அழிக்க மாட்டேன். இறுதிய கடை பிற்பாடு 40, 30, 20, 10 என்ற நிலைக்கு வந்து விடுகின்றது. 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன், கவிழ்க்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி ஆபிரகாம் பண்ணின விண்ணப்பத்து நிமித்தம் ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அதிலிருந்து காப்பாற்றினார். பாருங்கள், இந்த காரியத்தில் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று மிக தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு ஆபிரகாம் கேட்டுக்கொண்ட அவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் அவனிடத்தில் அமர்ந்திருந்தார். சற்று இளைப்பாறினார். அங்கே மிகப்பெரிய காரியத்தை செய்தார். உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய வருங்காலத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களிலேயும் அல்லது நீங்கள் ஏறெடுத்து ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திலேயும் மேன்மையான மாறுதலை தரும்படி கர்த்தர் உங்கள் வீடுகளுக்கு வருகிறவர். ஆண்டவரை உங்கள் வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். தாவீதுக்கு தெரியும், தேவன் என் வீட்டில் இருக்கிறார், தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்கிற சிந்தையோடு வாழணும். ஏதோ வருகிற வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறதல்ல, சண்டைகள்
ஆபத்துகள் அல்ல, அல்லது பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிறது அல்ல, தீமையான யோசனைகளை செயல்படுத்துகிறது அல்ல, பாவ காரியங்களை செய்கிறது அல்ல, ஒருவருக்கொருவர் விரோதமாக சண்டையிட்டு கைகலந்து விடுகிறது ஒன்றும் அல்ல. தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்குள்ள மேன்மையான காரியங்களை நடப்பிப்பார். இன்னும் ஒரு காரியத்தை, இன்னும் ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொன்ன இன்னொரு நபர் மோசே. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். வேதத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று கேட்டதிலே முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் மோசே. மோசே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். பல லட்சம் மக்களை எகிப்து என்கிற நாட்டிலிருந்து கானான் என்கிற நாட்டிற்கு வனாந்தர மார்க்கமாக அழைத்து சென்ற ஒரு மனிதன், ஒரு ஒப்பற்ற தலைவன். இந்த மனுஷனுக்கு ஆண்டவரிடத்திலே ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசுகின்ற வாய்ப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இருந்தாலும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று மிகவும் தாழ்மையோடு ஜபிக்கின்ற அனுபவம் அவரிடத்தில் இருந்தது. பெரும்பாலும் இவைகள் விண்ணப்பங்கள், ஜபங்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்மால பார்க்கிறதற்கு முடிகின்றது. பாருங்கள், ஒரு பெரிய தலைவன் கூட கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களிடத்தில் மெச்சிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் மனத்தாழ்மை அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் வெகு சிலரிடத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதிகமான தாழ்மை உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறது தாழ்மைதான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், மனத்தாழ்மைப்படுங்கள். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று நீங்களும் சொல்லணும். சொல்லி பாருங்கள். இந்த மோசே கர்த்தரிடத்தில் சொன்னார். நாம் வாசிக்க கேட்டது வசனத்திலே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு சொல்லுங்கப்பா. இதுவரைக்கும் நீங்க எனக்கு சொல்லி நடத்தி வந்துட்டு இருந்தீங்கப்பா. இப்போ இனி நீங்க என்னிடத்துல சொல்லாமல் இருக்கக்கூடாது. உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜனம், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். 2 காரியங்கள். ஏன் இப்படி மோசே கர்த்தரிடத்தில் மிக தாழ்மையோடு கேட்க வேண்டும்? அப்படி என்றால் இதற்கு முந்தின அதிகாரத்தில் 32வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்கள். மோசே சீனாய் மலையிலே தேவனோடு 40 நாள் இரவும் பகலும் தங்கி இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு போயிருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் கொஞ்ச நாள் பார்த்தாங்க, நான் மோசையை காணவில்லை என்கிற உடனே அவர்கள் ஆரோனிடத்திலே சொல்லி, எங்களுக்கு தெய்வங்கள் உண்டு பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பொன் கன்று குட்டியை உண்டு பண்ணி அதற்கு பண்டிகை அறிவித்து எல்லாரும் குடி வெறித்து அங்கே விக்கிரக வணக்கம் செய்து தேவனை தள்ளிவிட்டார்கள். இப்போ இது கர்த்தருக்கு மிகவும் மனஸ்தாபமாக இருந்தது. இதனாலே மோசேயும் கீழே இறங்கி வந்து இந்த ஜனங்களை தேவன் அழிக்க வேண்டும் என்று இருந்த போதும் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி இங்கே கீழே இறங்கி வருகின்ற பொழுது ஜனங்களுடைய மிக பரிதாபமான பாவ நிலையை பார்த்து மிகவும் கோபம் கொள்ளுகின்றார். இந்த பின்னணியிலிருந்து தான் மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இதை நம்ம வாசிக்கின்ற போது அந்த 33வது அதிகாரம் 1, 2, 3 இந்த வசனங்களில் வாசிக்கின்ற போது ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடம் விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீங்கள் போங்கள். நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், கர்த்தருடைய அந்த வார்த்தைகள், இனி நான் உங்களோடு வரமாட்டேன். ஏனென்றால் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நான் இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அழித்து விடுவேன், ஆகவே ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் உங்கள் நடுவில் வரமாட்டேன். அந்த தூதன் இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சுதந்தரிக்க பண்ணுவார் என்று ஆண்டவர் சொன்னார். இது மோசேக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதனால தான் அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரே, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் பிள்ளைகள் தவறு செய்யலாம், அல்லது விசுவாசிகள் தவறு செய்யலாம், அல்லது நமக்கு உடன் வேலை செய்கிறவர்கள் தவறு செய்யலாம். உடனே அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றோ, அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்றோ ஒரு நாளும் நாம் நினைக்க கூடாது. கர்த்தரிடத்தில் ஆண்டவரே கோபமாக இருந்தாலும் அவர்களுக்கு மனமிறங்கும் என்றுதான் நம்ம கேட்கணும். மன்னிக்கிறவன் மன்னிப்பு பெறுவான். ஆண்டவர் இயேசு சொன்னார், அவனவன் பிறனுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே பிறரை மன்னிக்கிறதற்கு பழகி கொள்ளுவோம். இயேசு ஜெபித்தார் அல்லவா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம் அவன் பிறரை மன்னிக்கிறவனாயிருப்பான். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மன கடினம் உள்ளவனாக யோனாவை போல இருக்க மாட்டான், இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவனாக இருப்பான். இங்கே ஆண்டவர் இதை சொல்லுகிற மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றார். ஆண்டவர் மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் மோசேயினுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தார். அதில் 16, 17 வசனங்களிலே நம்ம வாசிக்கின்ற போது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிருபை கிடைத்தது என்பது நாங்கள் எதனால அறிந்து கொள்வோம்? நீர் எங்களோடு வருகிறதுனால். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு வருவாரானால் நமக்கு அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 17வது வசனத்திலே நம்ம வாசிக்கின்ற போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். சபையும் ஊழியர்களும் சேர்ந்து தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பணி ஸ்தலத்திலே ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் தவறு செய்தாலும் இரக்கத்துக்காக வேறொருவன் கர்த்தரிடத்தில் கேட்கட்டும். தேவன் அதை கொடுப்பார். கொடுக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டார்கள் என்று இங்கே வாசிக்கிறதில்லை. மோசே கேட்டான், கர்த்தர் மோசேக்கு பதில் கொடுத்தார். மோசே நிமித்தம் இந்த ஜனங்கள் மேலும் கிருபையாயிருந்தார். ஏன்? ஒரு தகப்பனோ தாயோ ஜெபிக்கிறதுனால், கிருபையை கேட்கிறதுனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேலேயே கிருபையுள்ளவராயிருப்பார். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு நபர், நீங்க கர்த்தருடைய கிருபைக்காக ஜெபித்தால் உங்கள் நிமித்தம் உங்களோடு சேர்த்து எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டலாமே. அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்களேன். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் அழிவிலிருந்து ஜனங்கள் காக்கப்படுவார்கள். ஆண்டவர் இனி நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி இருந்த கர்த்தர் கூட மீண்டும் மனம் இறங்கி இந்த ஜனங்களோடு சென்றார். அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், குற்றங்களை ஒத்துக்கொள்வோம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், மோசே கர்த்தரிடத்தில் கேட்ட அவருடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஜனங்களுக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து, சாதாரண தண்டனை அல்ல, இவர்களை நான் அழித்து போடுவேன், கொன்றே போடுவேன் என்று கர்த்தர் முடிவு பண்ணின அந்த இடத்திலே மோசேயினுடைய ஜெபம் இந்த
ஜனங்கள் மேல் தேவன் கிருபையை காண்பிக்கிறதற்கு ஏதுவாக இருந்தது. தொடர்ந்து அவர்களை வனாந்தரத்திலே நடத்தினார். உங்களையும் கர்த்தர் அப்படியே வழி நடத்துவாராக. மூன்றாவது ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், தாவீது ராஜாவினுடைய மிக பராக்கிரமம் உள்ளவனும் சௌந்தரியம் உள்ளவனும் அதிக புத்தி கூர்மை உள்ளவனுமாக இருந்த மகனாகிய அப்சலோம் தனக்கென்று ஒரு இராணுவத்தை பல ஆண்டுகளாக சேர்த்து நாடு முழுவதும் தனக்கு வேண்டிய நபர்களை இரகசியமாக சவதரித்து வைத்து கொண்டு ஒரு நாள் தாவீது ராஜாவினுடைய அரசாட்சிக்கு எதிராக எழும்பி நானே இந்த தேசத்தினுடைய அரசன் என்று அறிவிக்கிறதற்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்து விட்டான். இதை ஒரு மனுஷன் வந்து தாவீதுக்கு அறிவிக்கின்றான். உடனே தாவீது பார்க்கின்றார், இனிமேல் நாம் இந்த அரண்மனையில் இருப்பது நமக்கு பெரிய ஆபத்து. ஏனென்றால் அப்சலோமுக்கு ஒரு பெரிய இராணுவம் இருக்கின்றது, அவனிடத்தில் நிறைய பேர் பட்சமாய் இருக்கிறார்கள் என்று தாவீது தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், தன்னுடைய பிரதானிகள், அரண்மனை ஊழியர்கள் என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு முன்பு இருந்தது போல ஆற்றை கடந்து அவன் ஒரு வனாந்தரமான பகுதிக்கு போய்விட்டான். பாருங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அமர்த்தப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இந்த தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த மகனே எழும்பி நின்று கொண்டிருக்கின்றான். இந்த சூழ்நிலையில தான் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் ஆசாரியனாகிய சாதோக் என்பவனுடைய தலைமையிலே கொண்டு போய் தாவீதோடு கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தாவீது சொல்லுகின்றார் சாதோக்கை பார்த்து, இல்லை இல்லை, இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, இது எருசலேம் நகரத்துக்குள்ளேயே இருக்கட்டும் என்று அதை அனுப்பிவிட்டு அவர் சொல்லுகின்றார், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை குறித்து சற்று கருத்தோடு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே தாவீதுனுடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் பார்ப்பேன், கர்த்தருடைய வாசஸ்தலத்தை மறுபடியும் பார்ப்பேன். ஒருவேளை கர்த்தர் என் மேல் பிரியமாய் இராமல் போய்விட்டால் நான் இதை பார்க்க மாட்டேன். பாருங்கள், சூழ்நிலையை எவ்வளவு அழகா தெய்வீகமாக அணுகுகின்றார். அப்சலோமை சபிப்பதற்கோ அல்லது அப்சலோமுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறதற்கு ஜனங்களை கிளப்பி விடுகிறதற்கு ஒன்றும் நிற்காமல் முதலாவது அவன் தன்னை காத்து கொள்ளும்படி நினைத்து தேவன் என்ன செய்வாரோ செய்யட்டும் என்று கர்த்தருடைய கரங்களில் விட்டு கொடுக்கின்றார். இது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு நல்ல சுபாவம். வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகின்ற போது தேவன் எனக்கு தீங்கு செய்து விட்டார் என்று சில நேரங்களில் சொல்லுகிறோம். சில நேரங்களில் பிசாசு எனக்கு எதிராக இவைகளை செய்கிறான் என்று சொல்லுகின்றோம். சில நேரங்களில் மனிதர்களை சபிக்கிறதற்கும் மனிதர்களை குற்றவாளியாக்கி அவர்களை மிக ஒரு தகுதியற்ற வார்த்தைகளினால் அவர்களை திட்டுவதற்கும் எல்லாம் மனுஷனுடைய மனம் முன் வருகின்றது. தாவீதை பாருங்கள், இவைகள் ஒன்றும் அவன் செய்யவில்லை. அவன்தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னும் ஏன் தாவீது இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நீ நகரத்திற்குள்ளே கொண்டு போ என்று சொல்லுகின்றார்? இதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததன் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசாய் என்னும் பெயரிட்டான். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி யாரும் கவனிப்பார் இல்லாமல் எருசலேமுக்கு வெளியே இருந்தது. தாவீது அதை எருசலேமுக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று தனக்குள் நிச்சயித்து கொண்டு அதை கொண்டு வருகிறதற்கு எல்லா ஆயத்தங்களை செய்து ஒரு புதிய வண்டியை ஆயத்தப்படுத்தி அதில் மாட்டை கட்டி அதில் ஆசாரியர்களை கூட பாதுகாப்புக்காக நிற்க அதை அழைத்து கொண்டு வந்தான். இது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய
வேண்டியது லேவியர்கள், ஒரு மாட்டு வண்டி அல்ல. ஆகவே தேவன் அதன் மேல் கோபம் உண்டார். பெட்டி அசைந்தது. அங்கே ஆசாரியனாகிய ஊசா என்பவன் அதை பிடிக்கும்படி கையை நீட்டி அதை பிடித்தான். கர்த்தர் அதன் நிமித்தம் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அடித்தார். அங்கே அந்த மனுஷன் செத்து போனான். உடனே உடன்படிக்கை பெட்டியை இன்னொரு வீட்டில் வைத்துவிட்டு தாவீது மிகவும் வேதனையோடு அரண்மனைக்கு வந்தார். சில நாட்கள் கழித்த பிறகு ஒரு செய்தி வருகின்றது. அந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்போ தாவீதுக்கு புரிந்தது, தேவன் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகின்றார், கர்த்தர் சபிக்கிறதில்லை. உடனே அவர் ஆசாரியர்களை அழைத்து இதை எப்படி கொண்டு வரலாம் என்று மோசேயினுடைய ஆகமங்களை வாசிக்கின்ற போது அங்கே லேவியர்கள் அதை சுமக்க வேண்டும், அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்து அதன்படியே செய்தார்கள். அப்படியே அது எருசலேம் நகரத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வருகின்ற வழியிலே தாவீது ஆடி பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். இதை அவனுடைய மனைவியாகிய சவுலினுடைய மகளாகிய மீகாள் அரண்மனையினுடைய ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்து தாவீதை அவமதித்தாள். இதையும் நாம 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவள் தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேம் நகரத்தில் கொண்டு வருகிறதற்காக மிகப்பெரிய விலையை கொடுத்தார். அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு ஆசாரியன் அதில் மரித்து போயிருக்கின்றார். இவ்வளவு காரியங்கள் எல்லாம் தாவீது தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலே செய்திருக்கின்ற போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவன் தன்னோடு ஆசாரியன் கொண்டு வருகின்ற போது சரி எடுத்துக்கொண்டு வா என்று அவன் தாராளமாய் சொல்லி இருக்கலாம். ஆனாலும் ஏன் அது நகரத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று தாவீது சொன்னார்? அதற்குரிய ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கேருபீன்களின் மத்தியிலிருந்து தான் பேசுவார். அங்கதான் கர்த்தர் பிரசன்னமாவார். ஆகவே உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் இருப்பார். ஆகவேதான் இவர்கள் இதை கொண்டு வருகிறார்கள். அப்ப தாவீது சொல்லுகின்றார், தேவன் தம்முடைய ஜனத்தோடே தான் இருக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மனது. தேவன் என்னோடு அல்ல, தேவன் தம்முடைய ஜனத்தோடு இருக்கட்டும், தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணட்டும். அவர் என்னோடு இருப்பதை விட இந்த தம்முடைய ஜனத்தோடு இருக்கிறது தான் மிக சரியானது என்கிற நல்ல முடிவை எடுக்கின்றார். அன்பானவர்களே, இங்குதான் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிறதிலே மிகப்பெரிய ஒரு சான்று ஆக இதுவும் காணப்படுகின்றது. அப்படி அவன் என்ன செய்கிறான்? தேவ ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் என்று அதை நகரத்திற்குள்ளேயே கொண்டு போகும்படிக்கு சொல்லுகின்றார். கர்த்தர் தாவீதை திரும்பி வர பண்ணினார். தாவீதனுடைய இராணுவத்திற்கும் அப்சலோமனுடைய இராணுவத்துக்கும் யுத்தங்கள் நடந்தது. அப்சலோம் அதில் அவனுடைய இராணுவம் தோற்று போனது. அப்சலோம் தாவீதின் இராணுவ வீரர்களுடைய கைகளில் அகப்பட்டான். அவன் கொல்லப்பட்டு விட்டான். அந்த ஜனங்களும் சிதறி ஓடிவிட்டார்கள். கர்த்தர் தாவீதை திரும்ப வர பண்ணினார். தாவீது நகரத்திலிருந்து வனாந்தரத்துக்கு போகின்ற போது திரளான ஜனங்கள் அவனை கண்ணீரோடு வழி அனுப்பி வைத்தார்கள். எங்களுக்கு தேவன் கொடுத்த ராஜாவுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்று மிகவும் அழுதார்கள். அதே அழுகையின் கண்ணீரை களிப்பின் கண்ணீராக கர்த்தர் மாற பண்ணினார். ஆனந்த கண்ணீரோடு ஜனங்கள் மீண்டும் தாவீதை வரவேற்றார்கள். தாவீது சொன்ன காரியம் என்னவென்றால், முதலாவது நம்ம வாசித்த வசனத்திலே, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் இந்த கர்த்தருடைய பெட்டியையும் அவர் வாசஸ்தலத்தை பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். கர்த்தர் அவனை திரும்ப வர பண்ணினார். பிந்தின காலங்களை பார்க்கும்போது தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் அதற்கு வேண்டிய வெள்ளி, பொன் போன்ற இன்னும் பணங்கள், இப்படிப்பட்டவைகளை மிக திரளாக தாவீது சேர்த்தான். தன்னிடத்தில் இருந்த பொக்கிஷங்களிலே நிறைய அதற்காக கொடுத்தான். ஏராளமாய் கர்த்தருக்காக ஜனங்களும் கொடுக்கும்படி செய்தான். பாருங்கள், கர்த்தரை நேசிக்கிற மனுஷன் தாவீது. அவனுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
இழந்ததை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். மனிதர்களுடைய சதி செயல்களிலே தேவன் அவன் மேல் கிருபையாயிருந்தார். அவன் அழிவை அல்ல, அவன் மேன்மையை கண்டான். எதிராக எழும்பின மனிதர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெபிக்கணும். கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். மோசேயை போல கர்த்தருடைய கண்களில் எனக்கும் இந்த ஜனங்களுக்கும் கிருபை கிடைக்க வேண்டும். தாவீதை போல கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஆபிரகாமை போல கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஜெபிக்கணும். ஆபிரகாம் ஜெபித்ததினாலே அவனுடைய பிள்ளையை குறித்த இறுதி வாக்குத்தத்தத்தை குறித்த உற்பவ கால திட்டத்தோடு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்படியே செய்தார். அதோடு லோத்துக்காக அவன் பண்ணின விண்ணப்பத்தையும் கேட்டார். லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்தால் நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கின்ற வாக்கு பண்ணப்பட்டதை ஆண்டவர் உங்களுக்கு சமீபித்து வர பண்ணி வெகு சீக்கிரத்தில் அதை நிறைவேற பண்ணுவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். மோசே ஜெபித்தார். ஆண்டவர் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தால் உம்முடைய வழியை எனக்கு காண்பிக்கணும், நீங்க எங்க கூட வரணும் ஆண்டவரே என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்னுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, நான் உன்னோடு வருகிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருப்பார். அப்படியே தாவீது கர்த்தரை பார்த்து சொன்னார், ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் திரும்ப வருவேன், கர்த்தருடைய பெட்டியை பார்ப்பேன், அதுபோல அவருடைய வாசஸ்தலத்தையும் பார்ப்பேன் என்று ஆண்டவர் அப்படியே செய்தார். உங்களுக்கு எதிரிகள் எழும்பினாலும் ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை அவர்கள் எல்லார் மேலும் ஜெயமெடுக்க உதவி செய்வாராக. உங்கள் குடும்பத்திலோ வேலையிலோ மற்றெந்த இடத்திலும் மனிதர்களுடைய தவறினால் பாவத்தினால் தேவன் உங்கள் மேல் கோபமாயிருப்பாரானால் ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்தி வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க செய்வாராக. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரிடத்தில் தாழ்மையோடு கேளுங்கள், என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே என்று. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து மேன்மையாய் நடத்துவார். இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.